மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜர். தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணை ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தை சூழ்ந்த மழைநீர். திருநெல்வேலி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடரும் மழை. ராமநாதபுரம், தூத்துக்குடியில் இன்று பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, நெல்லை, திண்டுக்கல்லில் கனமழைக்கு வாய்ப்பு. நாகை எம்பி செல்வராஜ் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் சுத்தமல்லியில் உடல் அடக்கம். உதகை தாவரவியல் பூங்காவின் நுழைவு கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு. கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருப்பூரில் ரசாயன முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 1300 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல். 12 கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ். முன்னாள் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பழனியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. +1 தேர்வில் 91.17% மாணவர்கள் தேர்ச்சி. 1994 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி. +1 தேர்வில் மாணவர்களை விட மாணவிகள் 7.43 விழுக்காடு தேர்ச்சி. மாணவர்கள் 87.26 விழுக்காடும் மாணவிகள் 94.69 விழுக்காடும் தேர்ச்சி சதவிகிதம். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கங்கை நதி மற்றும் கால பைரவர் கோயிலில் வழிபாடு நடத்தினார். திருப்பூரில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிறார்களில் ஒருவர் தற்கொலை முயற்சி. கூர்நோக்கு இல்லத்தில் சோப் ஆயில் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். भारत के संविधान के भी सच्ची श्रद्धा और निष्ठा और मैं भारत की विविधता और अखंडता अक्षुण्ण रखूंगा. இரண்டாயிரத்து 24 மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதன் காரணமாக அந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கலை அவர் செய்திருக்கிறார். முன்னதாக கால பைரவர் கோயிலில் வழிபாடும் நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. அதற்கு பிறகாக வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். உடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டவர்கள் இருப்பதையும் காட்சிகளில் பார்த்து வருகிறோம். கடந்த 2 தேர்தல்களிலும் அந்த தொகுதியில் அவர் பெருவாரியாக வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்பொழுதும் வாரணாசி தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த வாரணாசி தொகுதியில் அவர் தொடர்ந்து போட்டியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த தொகுதியினுடைய முக்கியத்துவம், தற்போது இந்த வேட்புமனு தாக்கலை அவர் செய்திருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மிக முக்கியமான தொகுதிகள் ஒன்றாக பார்க்கப்படும் வாரணாசியிலிருந்து தற்பொழுது மக்களவை தேர்தலுக்கான அந்த வேட்பு மனுவை 3வது முறையாக பிரதமர் மோடி தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2 தேர்தல்களிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பிரதமர் மோடி வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது 3வது முறையாக அவர் அங்கிருந்து போட்டியிடுவதற்காக தன்னுடைய வேட்பு மனுவை இன்று வாரணாசியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது அவர் தாக்கல் செய்துள்ளார். மாவட்ட ஆட்சியரான ராஜலிங்கம் இந்த வேட்பு மனுவை அவர் அந்த படிவங்களை அவருக்கு வழங்கி அந்த உறுதிமொழியை ஏற்று அந்த வேட்புமனுவையும் அவர் பரிசீலித்து வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. பிரதமர் மோடியுடன் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் இந்த நிகழ்வின் பொழுதும் அங்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. காலையில் காலபைரவனுடைய வழிபாட்டிற்கு பிறகு இந்த ஒரு பேரணியாக சென்று அவர் தன்னுடைய வேட்புமனுவை தற்பொழுது 3வது முறையாக அங்கு தாக்கல் செய்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வாரணாசியை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக ஏற்கனவே காசி விஸ்வநாதர் கோவிலுடைய அந்த ஒரு சிறப்பின் காரணமாக பல்வேறு லட்சக்கணக்கான பக்தர்களும் மக்களும் அங்கு அதிகமாக சென்று வருவது வழக்கம். மிகவும் உற்று பார்க்கும் ஒரு தொகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அந்த ஒரு தொகுதி என்பது கடந்த 2 மக்களவை தேர்தல்களிலுமே பிரதமர் மோடியினுடைய அந்த ஒரு போட்டியின் காரணமாக ஏற்பட்டது. மிகவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றதும் அதனுடைய முக்கியத்துவத்தை அதிகரித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த காசி விஸ்வநாதனுடைய தம் என அழைக்கப்படும் அந்த வழிபாட்டு தளத்தையும் அவர் மாற்றி அமைத்தது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பிறகு மாபெரும் ஒரு தொகுதியாகத்தான் இந்தியாவில் வாரணாசி உருவெடுத்துள்ளது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் 3வது முறையாக வெற்றி வாய்ப்பை எதிர்நோக்கி தற்பொழுது பிரதமர் மோடி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் ஏற்கனவே இந்த தேர்தலை பொறுத்தளவில் 6 தேர்தல் பேரணிகள் தற்பொழுது வெல்லும் பிரதமரால் அங்கு இந்த மக்களவை தேர்தலுக்காக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகும் பரப்புரை உள்ளிட்ட பல்வேறு பொதுக்கூட்டங்களிலும் அவர் வாரணாசியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பங்கேற்றதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். இதில் வட இந்தியர்கள் மட்டுமல்லாமல் தென்னிந்தியர்களும் குறிப்பாக தமிழர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் வாரணாசி இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு திட்டங்கள் பிரதமர் மோடி அந்த தொகுதியினுடைய எம்பியாக பதவியேற்ற பிறகு பல்வேறு திட்டங்களை காசி விஸ்வநாதனுடைய தம் திட்டமாக இருக்கட்டும் 4 வழிச்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை காசியினுடைய அந்த ஒரு மேம்பாட்டிற்காக அவர் கொண்டு வந்த திட்டங்களையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். பல்வேறு பகுதிகளிலிருந்து காசிக்கு சிறப்பான ஒரு ரயில் சேவைகளையும் பிரதமர் மோடியினுடைய அந்த ஒரு கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் அமல்படுத்தியதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்துதான் இந்த ஒரு வாரணாசி தொகுதிக்கு அதிக முக்கியத்துவம் என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தளவில் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு பிரச்சாரங்கள் பிரதமர் மோடி மட்டுமல்லாமல் முக்கிய தலைவர்கள் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களும் பிரச்சாரத்தில் வாரணாசியில் ஈடுபட்டதை மிக மிக முக்கியமாக பார்க்க முடியும். இந்த நிலையில்தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அந்த ஒரு வேட்பு மனுவை பிரதமர் மோடி அந்த தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்காக தற்பொழுது தாக்கல் செய்துள்ளார். தமிழர் அதாவது அந்த மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு தமிழர் என்பது மிக மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்க வேண்டும். வாரணாசியில் 3வது முறையாக தொடர்ந்து போட்டியிடவிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதற்காக தற்போது வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.